கிரிக்கெட் ஒன்லி நேயர்களுக்கு வணக்கம். ஏசியா கப் 2025 நடந்து முடிஞ்சிருக்குது. இந்தியா சாம்பியன்ஸ் ஆகாம இருக்கிறாங்க. இந்தியா சாம்பியன்ஸ் ஆயிட்டாங்க. எல்லாம் ஆல் குட். பட் இருந்தாலும் இதுல நிறைய விஷயங்கள் நம்ம பேச வேண்டியிருக்கு. நிறைய டாக்கிங் பாயிண்ட்ஸ் இந்த டோர்னமெண்ட் சுத்தி இருக்குது. இதெல்லாம் நம்ம யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, ஃபார்மர் ஸ்டேட் கிரிக்கெட்டர் டாக்டர் விதிகிரி அவர்களோட தான். வணக்கம் சார். வணக்கம். கிரிக்கெட் ஒன்லி நேயர்களுக்கு வணக்கம். உங்களை ரொம்ப நாள் கழிச்சு சந்திக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். ஆமா சார், ரொம்ப நாள் கழிச்சு நானுமே ரொம்ப ரொம்ப உண்மையா ரொம்ப சந்தோஷமா இருக்குது உங்களை மறுபடியும் ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்றது. அஃப்கோர்ஸ் கடைசியில் அட் எண்ட் ஆஃப் த டே இந்தியா வந்து சாம்பியன்ஸ் ஆயிட்டாங்க. பட் இந்த ஃபைனல் கேம்ல நம்ம பர்டிகுலரா பார்த்துட்டோம் அப்படின்னா, ஓப்பனிங் ஓவர் வந்து சிவம் துபேயை போட வைக்கிற ஒரு நிலை ஏற்பட்டுச்சு. அதை நிறைய பேர் விமர்சிச்சிருந்தாங்க. நீங்க வேற யாராச்சும் கூட போட்டிருக்கலாமே, எதுக்கு சிவம் துபே போடுறாரு, இந்த அளவுக்கு நீங்க ஒரு பேட்டிங் ஸ்ட்ரென்த் உள்ள டீமா நீங்க போகணுன்ற அவசியம் இருக்குதா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கப்பட்டுச்சு. நீங்க எப்படி பாக்குறீங்க சார் அதை? இல்ல, உங்க பாயிண்ட்டுக்கு வரேன். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் மை ஹார்டியஸ்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு சூரியகுமார் யாதவ். 7 மேட்ச் கண்டினியூஸா வின் பண்ணிட்டு ஏசியா கப் அடிச்சிருக்காரு. ஆனால் அவர் வந்து இட்ஸ் டைம் ஃபார் ஹிம் டு கோ. ஓகே, தட்ஸ் வாட் ஐ சின்சியர்லி ஃபீல். ஏன்னா இந்த இவ்வளோ ஃபெயிலியர் ஒரு கேப்டன் இருக்கக்கூடாது. பேட்டிங் இந்த ஹோல் ஏசியா கப் நம்ம 10 பேரோட விளையாடுறோம். ஓகே, இதுல கொடுமை என்னன்னா, உள்ள வந்து ஒரு 5 ஜாம்பவான்ஸ் இருக்காங்க. KL ராகுல், யசஸ்வி ஜெய்ஸ்வால், ஸ்ரேயாஸ் ஐயர், பந்த், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களாம் சான்ஸ் கிடைக்காம. அதனால வந்து அவரு the way he is getting out தான் ப்ராப்ளம். இது நல்ல பால், பீட் அண்ட் போல்டு அதெல்லாம் தான் பரவாயில்ல, கிடையாது. கண்ணா பின்னான்னு ராங் ஷாட் அடிக்கிறாரு. அதனால அவர் வந்து திருந்ததா இல்லை, இதையே பண்ணிட்டு இருக்காரு அவரு. ஸோ இந்த 10 பேரோட விளையாடுறது பயங்கர ரிஸ்க். ஏசியா கப் வின் பண்ணிட்டாங்க, ஒத்துக்கிறேன், ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ், அது இருக்கு. ஆனால் இந்த ஏசியா கப் வந்து ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து மாதிரி சவுத் ஆப்பிரிக்காவை பீட் பண்ணி இல்லை, இது சாதாரண டீமை பீட் பண்ணி தான். ஓகே, பட் ஸோ என்னோட சின்சியர் ஃபீலிங், இந்தியன் கிரிக்கெட் இம்ப்ரூவ் ஆனோம்னாக்க இந்த சூரியகுமார் யாதவ் வந்து கன்சிஸ்டண்டா அந்த ஸ்ட்ரோக்ஸ் எல்லாம், பேட் ஸ்ட்ரோக்ஸ் எல்லாம் விட்டுட்டு அடிக்க ஆரம்பிக்கணும். அவர் கேப்டன்சி பத்தி பெரிய ப்ராப்ளம் இல்லை. He is doing a good job. He is getting best out of players. பிளேயர்ஸ் வந்து கொஞ்சம் உயிரை கொடுத்து விளையாடுறாங்க இவருக்காக, அது பெரிய அட்வான்டேஜ். ஆனா இவரோட பர்சனல் ஃபார்ம் இஸ் வெரி வெரி பேட். ஓகே சார், லைக் as a பேட்டரா நீங்க அவர் வந்து ரீப்ளேஸ் பண்ணனும் அப்படின மாதிரி நீங்க சொல்றீங்க. கரெக்ட்டா சொல்றேன். நீங்க கரெக்ட்டா சொன்னீங்க. உங்க பாயிண்ட விட்டு நான் இறங்க போயிட்டேன், ரொம்ப சாரி. அது என்னன்னா, சிவம் துபே வந்து ஓபனிங் வந்து இப்போ வெரி 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 ரிஸ்கி. இந்தியா பிளேட் வித் 3.5 bowlers. எஸ், நான் சொல்றது புரியுதா? பும்ரா பிளஸ் அஃப்கோர்ஸ் நம்ம வருண் சக்கரவர்த்தி, அக்ஷர் பட்டேல், அப்புறம் குல்தீப். சரி, 4.5 bowlers. சிவம் துபே வந்து ஃபுல் பவுலர் எடுத்துக்க முடியாது. 1. ரெண்டாவது 6 bowlers எல்லாம் விளையாடுறது ரொம்ப ரொம்ப ரிஸ்கி. அண்ட் இது வந்து நல்ல வேலை இந்த டோர்னமெண்ட்ல ஃபைண்ட் ஆஃப் த டோர்னமெண்ட்னு கேட்டாக்க நான் வந்து சிவம் துபே போலிங் தான் சொல்லுவேன். ஓகே, நல்லா அழகா போட்டு நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் பேர் வந்து ரீப்ளேஸ் ஹர்திக் பாண்டியா. அதான் பெரிய விஷயம் இதுல. ஓகே, ஹர்திக் பாண்டியா வந்து இன்ஜுரி ப்ரான் எப்பவுமே, அதனாலதான் அவருக்கு கேப்டன்சி கொடுக்கல. ஸோ அந்த மாதிரி இருக்க அவருக்கும் கேப்டன்சி அதனால தான் கொடுக்கல, பும்ராக்கு அதனால தான் கொடுக்கல, 2 பேரும் இன்ஜுரி ப்ரான். ஸோ அதனால வந்து சிவம் துபே வந்து ஹஸ் டன் கிரெடிட்டபிளி வெல். டெஃபினட்டா வந்து அவருக்கு சல்யூட் பண்ணணும். அந்த விஷயத்துல வந்து கம்பீருக்கு வந்து பயங்கர பிளஸ் பாயிண்ட் இது. சிவம் துபே வந்து ஒரு பெரிய பிளேயரா, ஆல்ரவுண்டரா முன்னு கொண்டு வந்தது. ஓகே சார், அண்ட் அதையும் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். நீங்க தொடர்ந்து பேசிட்டு இருக்கிற ஒரு விஷயம் வந்து ஹர்திக் பாண்டியாவுக்கு ஒரு லாங் டேர்ம் பேக்கப் பிளேயர் ஒருத்தர் வேணும் அப்படின்ட்டு. ஏன்னா ஹர்திக் பாண்டியா நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப இன்ஜுரி ப்ரோன் அப்படின்னு பொழுது, அவர் இல்லாத டைம்ல அந்த இடத்தை நிரப்புறதுக்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்னு பொழுது, சிவம் துபே அந்த கச்சிதமான ஒரு ஆளை நம்ம பார்க்கலாமா சார்? எல்லா பொசிஷனுக்கும் பேக்கப் பிளேயர் இருக்கணும் சார். இந்தியாவில் வந்து 3 டீம் ஃபீல் பண்ணலாம் சார். இப்ப இந்தியா ஓடிஐக்கு ஒரு டீம் வச்சுக்கலாம், டெஸ்ட்டுக்கு ஒரு டீம் வச்சுக்கலாம், T20க்கு ஒரு டீம் வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கு. ஸோ எல்லா பொசிஷனுக்கும் பேக்கப் பிளேயர் இருக்கணும். ஃபார் ஹர்திக் பாண்டியா எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 பேர் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நிதிஷ் ரெட்டி இருக்காரு, அண்ட் அஃப்கோர்ஸ் சிவம் துபே இருக்காரு, வெங்கடேஷ் ஐயர் இருக்காரு. இவங்களெல்லாம் க்ரூம் பண்ணி ஆல்ரவுண்டர், ஃபாஸ்ட் பாலிங் ஆல்ரவுண்டர் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி பண்ணி ஒரு பேக்கப் வச்சுக்கிறது நல்லது எப்பவுமே. ஏன்னா ஒருத்தர்லாம் நிதிஷ் ரெட்டிக்கு இன்ஜுரி ஆச்சு ஆஸ்திரேலியா டூருக்கு அப்புறம். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ப்ராப்ளம் இருக்கு.
டெஃபினட்டா வந்து பேக்கப் பிளேயர் வச்சுக்கணும். இதுதான் கிரெக் சாப்பல் அந்த காலத்துல பண்ணார். ம். ஒவ்வொரு பிளேயருக்கு பேக்கப் பிளேயர் கொண்டு வந்தார். இர்ஃபான் பத்தான், தோனி, சுரேஷ் ரெய்னா இவங்கெல்லாம் முன் சச்சின் டெண்டுல்கருக்கு முன்னாடி கொண்டு வந்தார் பேட்டிங்கு. ம். அதை வந்து இவங்கெல்லாம் பொறுக்காம அவர் மேல ஒரு கெட்ட பேர் உண்டு பண்ணி அவரை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. ஓகே சார். அண்ட் நம்ம இந்த சீரிஸ் பார்த்துட்டோம், இந்த டோர்னமெண்ட் பார்த்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஒரு ஏமாற்றம் அளிக்கக்கூடிய ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது வந்து சுப்மன் கில்ட்ட இருந்து நமக்கு கிடைச்சது. ஏன்னா சுப்மன் கில் வந்து ரொம்ப ஒரு ஹை ஹோப்ஸ் உள்ள ஒரு ஆளு. அதுவும் இல்லாம குறிப்பா பார்த்துட்டோம் அப்படின்னா ஃபைனல்ஸ்ல இல்ல இந்த மாதிரி நாக் அவுட் கேம்ஸ்ல ரொம்ப கிளட்ச் மொமெண்ட்ல அவர் ஸ்டெப் அப் பண்ற டைம்ல அவர் தவறிடுறாரு அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல இது வந்து இந்தியா பாகிஸ்தான் அவ்வளவு மட்டமா ஆடினாங்க. ஓகே. ஓகே, அதாவது 119 ஃபார் 146 ஆல் அவுட். எஸ். இதோட ஒரு கேவலமான பேட்டிங் கிடையாது. அது குல்தீப் யாதவ் பந்த கையில எடுத்த உடனே பிச்சாரத்துக்கு முன்னாடி அவுட் ஆயிடுறாங்க அவங்க. அந்த அளவுக்கு மட்டமா பேட்டிங் ஆடினாங்க. அதனால ஈஸி டார்கெட் 146. ஓகே, ஸோ சுனில் கவாஸ்கர் கரெக்டா சொன்னார். 146 டார்கெட் இருக்கும்போது ஓப்பனிங் பேட்ஸ் வந்து அடிச்சு விளையாட வேண்டிய அவசியம் கிடையாது. 4 ரன்ஸ் பர் ஓவர் வந்தா பவர் பிளேல. ஏன்னா விக்கெட் லூஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரே வழி பாகிஸ்தானுக்கு இந்தியா ஆல் அவுட் ஆகுறது தான். கரெக்டா? அது வந்து அதுக்கு நீங்க விக்கெட்டை பறி கொடுத்துடக்கூடாதுன்னா கரெக்டா 3 விக்கெட் போகுது. 3 பேர் தூக்கி அடிச்சு அவுட் ஆறாங்க. 3 பேர் சூசைடல் ஷாட்ஸ், மிட் ஆன் மிட் ஆஃப்ல அவுட் ஆறாங்க. நீங்க பார்த்துருப்பீங்க அது. அதனால டெஃபினட்டா வந்து இட்ஸ் இவ கவாஸ்கர் வாசல் சொல்லனா ஸ்டூபிட். ஓகே, அந்த 3 பேருக்கு நீங்க சொன்ன அந்த 3 ஸ்டெப் நம்ம பொறுத்து 20 for 3 சார், 20 for 3 பேக் ஃபுட் இந்தியா. அதுக்கப்புறம் நல்ல வேளை பிரமாதமான ஆட்டம் ஆடினார் திலக் வர்மா. அதாவது ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்னிங்ஸ் ஐ எவர் சீன். அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா ஆடினாரு. அது கடைசியில 2 6 அடிச்சார். அதுதான் பியூட்டி. அப்படியே ஆக்சலரேட் பண்ணி கொண்டு வந்தார். பெரிய மெச்சூர்ட் கிரிக்கெட்டர். அவர் வந்து மற்ற ஃபார்மேட்லயே விளையாடணும். ஓகே சார். அண்ட் இன்னொரு சீனியர் கிரிக்கெட்டர் ஜஸ்பிரித் பும்ரா நம்ம முன்னாடி மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஜஸ்பிரித் பும்ரா மீது தொடர்ந்து வைக்கப்படுற ஒரு விமர்சனமும் அந்த கில் மேல வைக்கப்படுற ஒரு விமர்சனத்தை நம்மள ஒட்டி பார்க்க முடியும். ஏன்னா ஒரு கிளட்ச் மொமெண்ட் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் தடுமாறுறாரு அவர் அப்படின்ட்டு. ஏன்னா பாகிஸ்தான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆடும்போது அவரோட ஓப்பனிங்ல வந்து அவர் ஈஸியா டேக் ஆன் பண்ணாங்க பாகிஸ்தான் பேட்டர்ஸ். இது எப்படி சார் பாக்குறீங்க இந்த ஒரு விமர்சனத்தை? அண்ட் இதுல வந்து இந்த ஏஷியா கப்பை விட்டுருங்க. ஐ திங்க் பும்ரா வாஸ் நாட் ஃபுல்லி ஃபிட் ஆர் பும்ரா வாஸ் நாட் மென்டலி ஃபிட் டு பிளே. ஓகே, அவர் வந்து அவரோட லைன் தப்பு. இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் மேட்ச் அகேன்ஸ்ட் பாகிஸ்தான் he bowled the worst bowling in his life. ரைட், அதனால வந்து அவரை வந்து இந்த இதை விட்டுருங்க. பட் மற்றபடி இஸ் எ லெஜண்ட். ஓகே, பிரமாதமான பிளேயர். உலகத்தையே ஆட்டி வைக்கிறார். உலகத்திலேயே எல்லா பேட்ஸ்மேனும் பயப்படக்கூடிய போலர்னாக்க பும்ரா தான். அதனால அது தனி இது ஏதோ ப்ராப்ளம் இருந்திருக்கு அவருக்கு. அநேகமா பிசிக்கல் ஃபிட்னஸ் தான் ப்ராப்ளமா இருந்திருக்கும். ஸோ அந்த அளவு சரியா போடல. மற்றபடி பும்ரா. பட் சுப்மன் கில் வந்து அவரால் வந்து அபிஷேக் சர்மா மாதிரி லாக் பண்ணி அடிக்க முடியல. அதாவது பவர் பிளேல வந்து இன்சைட்ல தான் ஃபீல்டர்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு தலைக்கு மேல அடிக்கணும். இவர் என்ன பண்றாரு, இந்த ஸ்ட்ரெயிட்டா அப்படி அடிக்கிறாரு. ஷார்ட் ஆர்ம் புல் அடிக்கிறாரு. புல்லு வந்து இப்படி அடிக்கணும், இவர் வந்து இப்படி அடிக்கிறாரு. இப்படி அடிக்கும்போது கரெக்டா இன்ஃபீல்ட்ல போய் விழுது. அது மாதிரி நிறைய தடவை அவுட் ஆயிருக்காரு இன்ஃபீல்ட்ல கேட்ச் கொடுத்துட்டு. ஸோ அது ஒன்று கரெக்ட் பண்ணிக்கணும். பட் மற்றபடி சுப்மன் கில் ஆல்சோ கிரேட் பிளே, நோ டவுட் அபவுட் இட். ஓகே சார். பட் எனக்கு என்ன பிளைட்னாக்கா மனசுல வருத்தம்னாக்கா எவ்வளோ பேர் வெயிட் பண்றாங்க இவங்க இந்த மாதிரி கேர்லெஸ் ஆடுறாங்களே நம்ம ஃப்ரண்ட் லைன் பேட்ஸ்மேன் அப்படின்னும் போது, முக்கியமா சூரியகுமார் அப்புறம் இவங்கெல்லாம் வந்து சரியா விளையாடணும். கண்டிப்பா சரியா விளையாடணும். ஏன்னா நம்ம பந்தை எதுக்கு டிராப் பண்றோம், திடீர்னு கிறுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஷார்ட் அடிச்சு அவுட் ஆயிட்டு உள்ள போயிடுறது. அந்த மாதிரி விளையாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதே தான் சூரியகுமாருக்கு அப்ளை ஆகுது. அதனால எதுக்கு சொல்ல வரேன்னாக்க பிளேயர்ஸ் வந்து பின்னாடி நமக்கு செலெக்ஷன் கஷ்டம்னு ரியலைஸ் பண்ணிட்டு ஒழுங்கா விளையாடணும். இதுதான் வந்து பழைய சீனியர் பிளேயர்ஸ் வந்து மிஸ்யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அவங்க நேமுக்காக அவங்க செலக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கும் ரோஹித் சர்மா, கோலி அந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் வந்து கண்ணாப்புனாட்டு இஷ்டத்துக்கும் அவுட் ஆகிட்டு போயிருந்தாங்க. ரன் அடிக்காம இன்ஃபேக்ட் 5 வருஷத்துல 3 செஞ்சுரி தான் அடிச்சிருந்தார் கோலி. அதெல்லாம் ரொம்ப தப்பு. மற்ற பிளேயர்ஸ்லாம் வந்து 5 வருஷத்துல 17 செஞ்சுரி அடிக்கிறார். ஜோ ரூட், ஸ்டீவ் ஸ்மித் எல்லாம். அந்த சமயத்துல வந்து கோலில ரொம்ப இடம் கொடுத்தாச்சு. கோலி, ரோஹித் சர்மா அதுனால தான் அவங்க டிராப் பண்ணா போதும்னு ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு அதுல வந்து கம்பீருக்கு ஃபுல் மார்க்ஸ் கொடுக்கணும். எப்படியோ ஏதோ பண்ணி அவங்க வெளியே அனுப்பிச்சிட்டாரு. பட் எனக்கு என்னன்னாக்க இவங்க வந்து டெஃபினட்டா அந்த பிளேயர்ஸை வந்து
ஆன் த டோஸ் இருக்கணும். ஃபெயில் ம். ஆச்சுன்னா 2 மேட்ச் ஃபெயில் ஆச்சுன்னா 3வது மேட்ச் ஆள் ரீப்ளேஸ் பண்ணணும். அப்படி இருக்கணும். ஓகே. அண்ட் 2வது வந்து நிறைய இடத்துல வந்து இந்த பேட்டிங் ஆர்டர் வந்து சில பேர் ஃபிக்ஸடா வச்சிருக்காங்க. அந்த மாதிரி கிடையவே கிடையாது. ஓகே. ஒரு மேட்ச் ஒருத்தர் 1 அனுப்பணும், அடுத்த மேட்ச் 7 அனுப்பணும். சஞ்சு ஓகே. சாம்சன் வந்து பேக்ல போனாக்க அந்த பேச்சே கிடையாது. ம். எந்த டவுன் அமிச்சாலும் போய் ஆகணும் பேட்ஸ்மேன். அதான் ரியல் பேட்ஸ்மேன். ம். அதுவும் ஓகே. T20ல வந்து நீங்க எந்த டைப் ஆஃப் கேம் ஆடணும். ம். லாஃப்டர் ஷாட் அடிக்கணும், கிரவுண்ட் ஷாட் அடிக்கணும், சிங்கிள்ஸ் ம். எடுக்கணும், எல்லாமே பண்ணி ஆகணும். ஓகே. அதனால அதுல எக்ஸ்கியூஸே கிடையாது. பேட்டிங் ஆர்டர்லாம் ஒரே சிம்பிள். எனக்கு என்ன ஒரு பெரிய ப்ராப்ளம்னா இந்தியன் டீம்ல வந்து ம். எதிர்பார்க்காத பயங்கர ஷாக்கிங் என்னன்னாக்கா ஃபீல்டிங், கேட்சிங். ம். இவ்வளோ Yeah. மட்டமா ஒரு இன்டர்நேஷனல் சைடு இருக்குமான்னு எனக்கு தெரியல ஃபீல்டிங். Okay. இன்ஃபேக்ட் ஓமன், யூஏஇலாம் கூட பெட்டர் ஃபீல்டிங்காக பண்ணாங்க, கேட்ச் பிடிச்சாங்க. இந்தியா அவ்வளோ மோசமாக பண்ணுச்சு. அதுக்கு இந்த ஃபீல்டிங் கோச்சுக்கு வந்து கொடுத்த சம்பளத்தெல்லாம் திருப்பி வாங்கிட்டு வீட்டுக்கு அனுப்பணும். ஓகே அது சார். யாராக இருந்தாலும் சரி. ஓகே. அந்த அளவுக்கு வந்து அவர் நான் என்ன சொல்றேன்னாக்க ஃபீல்டிங் ம். வந்து இது ஒன்றும் இன்பவுண்ட்லாம் கிடையாது. ம். யூ ப்ராக்டிஸ், மோர் யூ கேச்சஸ் யூ டேக் இந்த மேட்ச். ஏன்னா இது என்ன ஆட்டோமேட்டிக்கா பால் கையில ஊந்த உடனே விரல் க்ளோஸ் ஆகணும். ம். இதுக்கு நீங்க போய் பாலை பார்த்துட்டு ஃபார்ம்ல பட்ட உடனே விரல் தூக்கி கூட்டு அதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வரும். அது எப்படி வரும்னாக்க டெய்லி ஒரு 100-200 கேட்ச் பிடிக்கணும். ம். அப்படி பிடிச்சாக்க ஆட்டோமேட்டிக்கா அந்த மசில் ரிஃப்ளெக்ஸ் வந்துடும். ம். அப்படிதான் கேட்ச் பிடிக்கணும். 2வது மென்டலி கான்ஃபிடென்ட்டா இருக்கணும். அது ஒண்ணு இருக்கு. பயப்படாம கேட்ச் பிடிக்கணும். நான் ஐயோ இந்த கேட்ச் பிடிப்பேனா விட்டுருவேனா அப்படின்னாக்கா விட்டுருவான். ஓகே. அப்புறம் ஃபிட்னஸ் வந்து ப்ராப்ளமா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சில பேரால பெண்ட் பண்ணி கேட்ச் பிடிக்க முடியல, சில பேரால டைவ் அடிச்சு கேட்ச் பிடிக்க முடியல. அதெல்லாம் கொஞ்சம் இருக்கு. அது மொத்தத்துல ஃபீல்டிங் கோச் 0. ம். ஓகே சார். அண்ட் கௌதம் கம்பீரோடைய ரோல் நான் பர்டிகுலரா பேசணும்னு நினைக்கிறேன். நீங்க மென்ஷனும் பண்ணியிருந்தீங்க. சீனியர்ஸ் எல்லாத்தையும் வெளியே அனுப்பிட்டு ஒரு சின்ன டீமா எடுத்துட்டு போறாரு அப்படின்னும் போது கௌதம் கம்பீரோட விஷன் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 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 உருவம் பெறுது அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கலாமா சார்? ஷேப்புக்கு வருது. ரொம்ப ரொம்ப கரெக்ட் நீங்க சொல்றது. அதாவது பெரிய விஷயம் அவர் சீனியர்ஸ் வெளியே அனுப்பிச்சதுதான். ம். ஏன்னா இப்ப இருக்கிறத போட்டா இன்னும் 5 வருஷத்துக்கு கோலி விளையாடி இருப்பாரு. கௌதம் கம்பீர் இல்லை எனக்கு. ம். ரோஹித் சர்மாவே ரெடியா இருக்காரு 3 வருஷத்துக்கு விளையாடுறதுக்கு. ம். அதனால இது வந்து என்னன்னாக்கா ஜூனியர்ஸ்க்கு வந்து அப்புறம் லைஃப் வந்து வெறுத்து போடும். ம். என்னடா அது நம்ம இவ்வளோ ஃபார் எக்ஸாம்பிள் சர்ப்ராஸ் கான்லாம் எவ்வளோ செஞ்சுரி அடிக்கிறோம், இவ்வளோ இது பண்றோம், சான்ஸே கொடுக்க மாட்டேன்றாங்க. ம். பழைய பிளேயர் அவங்க நேமுக்காக வச்சிருக்காங்க. இதை வந்து என்னன்னா பழைய பிளேயர் வச்சதுக்கு இன்னொரு காரணம் வந்து அசோசியேஷன், பிசிசிஐ, ம். டிவி, இவங்க 3 ஓகே. பேரும் என்ன பண்றாங்க, டிவி வந்து கோலி இருந்தால் தான் டிவி அவங்களுக்கு டிஆர்பி அதிகமாகும். அதனால வந்து கோலி இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. ம். பிசிசிஎல்ல காட்ஃபாதர் இருக்காங்க ஒவ்வொரு பிளேயருக்கும். ஒவ்வொரு பிளேயருக்கும் காட்ஃபாதர் இருக்காங்க. அவங்க வந்து எம் பிளேயர் வேணும்ட்டு ரீட்டைன் பண்றாங்க. நான் சொல்றது சீனியர் பிளேயர்ஸ். ஓகே. அடுத்தது ஸ்டேட் அசோசியேஷன். ம். ஸ்டேடியம் கலெக்ஷனுக்காக இப்போ நம்ம சிஎஸ்கே எடுத்துக்கோங்க. ம். தோனி இருந்தால் தான் சிஎஸ்கே ஃபுல்லா ஆகுது ஸ்டேடியம். ம். இல்லைன்னா எம்டி ஆயிடும். அதனால என்ன தோனியை ஃபோர்ஸ் பண்ணி விளையாட வைக்கிறாங்க. அதே மாதிரி மும்பைக்கு வந்து ரோஹித் சர்மா, கோலி, ஆர்சிபிக்கு அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு ஆள் வச்சு ஃபீட் பண்றாங்க. அது ரொம்ப தப்பு. அது யங்ஸ்டர்ஸ்க்கு அப்புறம் வாழ்க்கை வெறுத்து போய் கிரிக்கெட்டே வேணாம். அந்த வெஸ்ட் இண்டீஸ்ல அப்படிதான் ஆச்சு. ம். வெஸ்ட் இண்டீஸ்ல வந்து சான்ஸ், இந்த ஃபாஸ்ட் பவுலருக்கு சான்ஸ் கிடைக்காம 4 ஃபாஸ்ட் பவுலரே வச்சிருந்தாங்க. அவங்க ம். ரீட்டைன் பண்ணாங்க. ஸோ யங்ஸ்டர்ஸ் நிறைய ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து வர அவங்க சான்ஸ் கிடைக்காம they shifted themselves to basketball. ஓகே. கிரிக்கெட்டே வேணாண்டான்னு சொல்லிட்டு பேஸ்கெட் பால் ஆட போயிட்டாங்க எல்லாரும். அது மாதிரி ஆயிடக்கூடாது இந்தியாவில். ஓகே சார். அண்ட் மூவிங் ஃபார்வர்ட் இந்த டீம், இந்த பர்டிகுலர் இந்த டீம் வந்து என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க சார் நீங்க? என்னன்னா மெயினா திங் ஃபீல்டிங். ஓகே. ஓகே, ஃபீல்டிங்கை வந்து 100% இம்ப்ரூவ் பண்ணணும். அவ்வளோ மோசமா இருக்கு. 1. செகண்ட் வந்து சூரியகுமார் கேப்டன்சி இஸ் வெரி குட், அதில் டவுட்டே இல்லை. சூரியகுமாருக்கு லாஸ்ட் வார்னிங் கொடுத்துடணும். இந்த இன்னும் 2-3 மேட்ச் நீ அடிக்கலைனாக்க யூ ஷுட் ரிட்டையர். அந்த மாதிரி பொசிஷன் கொண்டு வந்துடணும். ஓகே, அப்பதான் அவர் இது பண்ணுவார். அந்த மெர்சிலஸா ட்ராப் பண்ணணும். ஆஸ்திரேலியாலாம் ட்ராப் பண்றாங்க. இப்போ ஸ்டீவா, மார்க்வா அவங்கலாம் பெரிய பெரிய பிளேயர்ஸ்லாம் ட்ராப் பண்றாங்க. ஏன்னா 2 மேட்ச் ஃபெயில் ஆனால் 3வது மேட்ச் ஆளகணும். ஈவன் கேப்டனே பண்றாங்க அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி இந்தியாலையும் பண்ணி ஆகணும். 1. செகண்ட் வந்து பேட் ஃபார்ம்ல இருக்க பிளேயர்ஸை வந்து தைரியமா நிற்கணும். ஏன்னா உள்ள நிறைய பெஞ்ச் ஸ்ட்ரென்த் நிறைய இருக்கு. இப்ப வாஷிங்டன் சுந்தர்லாம் என்ன தப்பு பண்ணா? ஒண்ணுமே பண்ணல. சரி, அவன் ஃபெயில் ஆனதானே அவனை ட்ராப் பண்ணணும். அவன் வந்து சக்சஸ். இப்ப ஆஸ்தீப் சிங் எடுத்துக்கோங்க சார்.
ஆர்ஷ்தீப் சிங் வந்து அந்த சூப்பர் ஓவர் அந்த அருமையா போட்டார் அவரு. ம். அந்த மாதிரி பெஸ்ட் சூப்பர் ஓவர் போட்டதை நான் பார்த்ததே இல்லை. ஸோ அது மாதிரி போட்டால மேட்சுக்கு அடுத்த மேட்சுக்கு இடம் இல்லை. Yeah. புரியுதா? அதுதான் ம். அந்த மாதிரி. நான் இன்னொன்று ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்றேன். அது முன்னாடி சொல்ல மாட்டேன். ம். கண்டிப்பா 2 ஃபாஸ்ட் பவுலர் விளையாடும். ஓகே. ஏன்னா பவர் பிளேல ஸ்பின்னர்ஸை கொண்டு வரக்கூடாது. இப்ப இருக்கிற ட்ரெண்ட்ல முதல்ல அஸ்வின், ஹர்பஜன் சிங் விளையாடும் போதெல்லாம் ஸ்பின்னர்ஸ் வந்தாக்க ம். அவங்க அப்படி பேட்ஸ்மேன் ஏமாத்தி விக்கெட் எடுப்பாங்க. இப்ப அப்படி கிடையாது. பேட்ஸ்மேன் எல்லா ஷாட் அடிக்கிறான். முக்கியமா அந்த ஸ்கூப் ஷாட், ரிவர்ஸ் ஸ்வீப்லாம் அடிக்கிறான். ம். அதனால ஸ்பின்னர்ஸ்க்கு நோ ஃபியூச்சர் இன் பவர் பிளே. ஓகே. ஸோ அவங்க வந்து கண்டிப்பா வந்து பவர் பிளேல போடுறது அட்வைசபிள் கிடையாது. ம். அதே மாதிரி ஸ்பின்னர்ஸ் லாஸ்ட் 3 ஓவர்ஸ் போடக்கூடாது. 17, 18, 19, 20 இந்த 4 ஓவர் வந்து ஸ்பின்னர்ஸை கொண்டு வரக்கூடாது. ஏன்னா விக்கெட்ஸ் நிறைய இருந்துச்சுன்னா கையில 6 பால் 6 6 அடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கும் பேட்ஸ்மேனுக்கு. ஸ்பின்னர்னாக்க ஓகே. கண்டிப்பா ரெண்டு ஃபாஸ்ட் பால் வச்சுட்டு இவன் 2 இவன் 2 போடணும். ம். ஏன்னா அட்லீஸ்ட் ஒரு 1 ரன் 4 ரன்ஸ் தான் போகும். இது 6 போகாது. அந்த அளவுக்கு வந்து அதுவும் அஃப்கோர்ஸ் ட்ரைனிங் எடுத்து எப்படி லாஸ்ட் ஓவர் வந்து போன ஹர்ஷ்தீப் சிங் போட்டார் பாருங்க. அதோட பெட்டர் பவுலிங் போறதுக்கு ஆள் கிடையாது ஏசியால. ம். அந்த மாதிரி ட்ரெயின் பண்ணி அதுக்காக ஸ்பெஷலிஸ்டா டெத் ஓவர் போடுறதுக்கு அதை இவர் பத்திரன் அவர் இருக்காரு, டெத் ஓவர் போடுவார் பிரமாதமா. ஹர்ஷ்தீப் சிங் அது மாதிரி நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ அது ஸ்பெஷலிஸ்ட் பண்ணணும் அது. ம். ஸோ ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 2 பேர் கண்டிப்பா விளையாடி ஆகணும். இது வந்து ஓகே. பயங்கர கேம்பிள் இது ஃபைனல்ஸ். அதுவும் சிவம் துபேவை ஒரு ஃபுல் பவுலரா வச்சு போட்டது வெரி வெரி ரிஸ்கி. ம். அண்ட் அந்த விக்கெட்ஸ் போலன்னு வச்சுக்கோங்க. குல்தீப் யாதவ் அப்புறம் வருண் சக்கரவர்த்தி எல்லாம் அந்த விக்கெட்ஸ் எடுத்து போட்டாங்க ம். பாகிஸ்தான் இன்னிங்ஸ்ல. அது இல்லைன்னு கொஞ்சம் பேட்டிங் இருந்ததுனாக்க கடைசியில செம்மாடி அடிச்சிருப்பாங்க. ம். 220 பேருக்கும் ஸ்கோர். ம். Yeah. ஸோ மொத்தத்துல வந்து செலெக்ஷன்ல கேர்ஃபுல்லா இருக்கும். ம். ஓகே சார். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம் சார். உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க் யூ. தேங்க்யூ வெரி மச்.